கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடை பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான காலை வணக்கங்கள். வரம் தருவாய் இறைவா பாபாவுடைய அற்புதங்கள். நம்ம நேற்றுக்கு பார்த்த ஒரு விஷயம், அதன் ஒரு தொடர்ச்சியாக நேற்றைய தினம் நம்ம என்ன பார்த்தோம், ஹேமந்த் பந்த் வந்து அவர் பாபாட்ட சொல்கிறாரு, நான் உன்னை நினைக்காம நான் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாபா திருப்பி என்ன கேட்டார், நீ என்ன நினச்சி எப்போவுமே நான் நினச்சிட்டு இருக்க, நீ வந்து என்னோட தீவிரமான பக்தன்னு வேறு சொல்லிக்கிற, என்னோடய சரீரத்தை வேறு நீ எழுதுகிற, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு நேவேதியம் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார்னு நம்ம நேற்றுக்கு சொன்னோம். அதில் ஒரு சின்ன தத்துவத்தை பாபா அவருக்கு சொல்லுகிறார். சின்ன விஷயந்தான் அது, ஆனால் அதன் மூலம் மிகப்பெரிய தத்துவத்தை, ஒரு சென்னா மூலம் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை பாபா இந்த உலகத்திற்கு சொல்லுகிறார். எதை சொல்ல வருகிறார் என்றால், பாபா சொன்னாராம் யார்கிட்ட, ஹேமந்த் பந்துட்ட, நீ எதை எடுத்தாலும், நீ எதை சாப்பிட்டாலும், நீ எதை செய்தாலும், உனக்கு தோணுகிற எண்ணம் எதுவானாலும் முதலிலே எனக்கு அர்ப்பணித்து விடு. நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே. உணவானாலும் சரி, நீ எதையாவது செய்ய போகிற அப்படின்னாலும் சரி, உன்னுடைய எண்ணங்கள் எதுவானாலும் சரி, அதை முதலில் என்னிடம் சமர்ப்பித்து விட்டால் அது நேரடியாக குருக்கிட்ட போய் சேர்ந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது குருக்கிட்ட போய் சேர்ந்துடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ நல்லவனாகி விடுவாய். ஹேமந்த் பந்துக்கு புரியல, பாபா எனக்கு புரியல, அது நேவேதியம் மட்டும் பண்ணால் போகாது. இது உணவு விஷயத்தில் நேவேதியம் இல்லையா, பொங்கலோ இல்லைனா சர்க்கரையோ கல்கண்டோ வாழைப்பழமோ நீ எதை நேவேதியம் பண்ணாலும் முதல்ல எனக்கு அர்ப்பணம் பண்ணிடுன்றாரு. இதுக்கப்புறம் சொன்னது தான் அவருக்கு புரியல. யாருக்கு? ஹேமந்துக்கு. என்ன சொல்கிறார் பாபா, உன்னுடைய எண்ணங்கள், ஆசை, இந்த கோபம், பொறாமை எல்லாத்தையும் என்கிட்ட போட்டுரு. எல்லாத்தையும் என்கிட்ட போட்டேன்னா உன் மனசு லேசாகிடும், அப்போ நீ நல்லவன் ஆகிடுவேன். இது லைஃப் ஃபுல்லாக அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தேன்னா உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு பெரிய தத்துவத்தை பாபா ஹேமந்த் பந்துக்கு சொல்ல இந்த விஷயத்தை அவர் சரிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது நம்ம பார்க்க போகிற அடுத்த லீலை அதி அற்புதமான பாபாவுடைய லீலைகளிலே இது ஒன்று. இது யாருக்கு சொல்லியிருக்கார் பாபா அப்படின்னு சொன்னால், நான் மிகவும் வருத்தத்தோடு உங்களிடையே இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய ஆன்மீக அன்பர்கள், என்னுடைய ஆன்மீக பக்தி ரசிகர்கள் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க கச்சேரிக்கு வரும்போதெல்லாம், எனக்கு யாரோ பில்லி சுன்னியை வச்சுட்டாங்க சார், எனக்கு யாரோ ஏவல் பண்ணிட்டாங்க சார், யாரோ செய்வரை செஞ்சு விட்டுட்டாங்க சார். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷையில் சொல்லுவாங்க. இது பல குடும்பங்களிலே இன்றைக்கு நடக்கின்ற விஷயம். இந்த சொத்துக்காக பில்லி சுன்னியை வைக்கிறது, அவன்கிட்டேருந்து இந்த சொத்தை பிடுங்கிறதுக்காக அவனுக்கு ஏதாவது ஏவல் பண்ணுறது, இதையெல்லாம் பற்றி நான் பரவலாக நாட்டிலே பேசப்படுகிற ஒரு விஷயம். இது பொதுவாக வழக்கில் இருக்குது. இதற்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமா? நான் அனைத்து ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சமீபத்தில் ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் சவுதி அரேபியாவிலிருந்து ராமநாதன் என்ற அன்பர், இதை அவர் பார்த்து கொண்டிருப்பார் இந்த நிகழ்ச்சியை. சவுதி அரேபியாவிலிருந்து ராமநாதன் என்ற நண்பர் எனக்கு தொலைபேசியிலே பேசினார்.
என்ன பேசினார் தெரியுமா? நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அவர் பேசும்போது. அவருக்கு நான் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொன்னேன், பாபாவுடைய ஆசையோடு. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? சார், எனக்கு எங்கள் குடும்பத்திலேயே இந்த சொத்துக்காக எனக்கு இந்த பில்லி சூன்யம், இந்த ஏவல் செய்வனை அதெல்லாம் எங்கள் குடும்பத்தினரே செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். நான் உடனே திருப்பி கேட்டேன் அவர்கிட்ட, அது எப்படி குடும்பத்தினர் தான் செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போது அவர் சில வாதங்களை வைத்து, சில வாதங்களை சொல்லி, சில விஷயங்களை சொல்லி, அதை நம்ம சொல்ல முடியாது, அதை சொல்லி இதுக்கு என்ன சார் வழின்னு கேட்டார். நான் சொன்னேன், இதை பண்ணியிருக்காங்க பண்ணலை அது வேறு விஷயம், அதை விட்டுடுங்க. ஆனால் இதற்கு ஒரே தீர்வு, பாபாவிடம் நீங்கள் சரணாகதி அடைந்தால் உங்களது பிரச்சனை சத்தியமாக தீரும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் பாபாவுடைய விரதத்தை வியாழக்கிழமை இருப்பதாக சொல்லி கடந்த வியாழக்கிழமை அவர் இந்த விரதத்தை தொடங்கியிருக்கிறார். சரி, இதுக்கும் இப்போ நம்ம சொல்ல போகிற லீலைக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் நினைக்கலாம். கரெக்டாக இந்த பாபா எப்போவுமே பாபாவுடைய சரிதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது கதை படிக்கிற மாதிரி நம்ம படித்தா அது சரி வராது. அதை தயவு செய்து கதையாக படிக்காதீர்கள். பாபாவுடைய சரிதத்திலே நடந்திருக்கிற ஒவ்வொரு சம்பவமும் நமது வாழ்க்கைக்கு தொடர்புடைய விஷயங்கள் என்பதை நமது பக்தர்கள், முக்கியமாக சாய்நாதனுடைய பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ கதை புக்கு படிச்சுட்டு இந்த டைம் பாஸ்க்கு படிக்கிற புக்கு இல்லை. இது பாபாவுடைய சரித்திரம், பாபாவே எழுதின சரித்திரம். தன்னுடைய சரித்திரத்தை அவரே எழுதினார் ஹேமத் பந்தை வைத்து. இது எல்லாருக்கும் தெரியும். நான் திருப்பி அதான் சொல்கிறேன். இந்த புக்கு இதை புக்குன்னு கூட சொல்ல முடியாது. நமது வாழ்க்கைக்கு பகவான் சாய்நாதர் கொடுத்திருக்கும் ஒரு அற்புதமான பொக்கிஷம். நீ எப்படி வாழணும், நீ எப்படி உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த சரிதத்தை படித்து புரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். இதை விட ஒரு மகான் கையில் வாழைப்பழத்தை உரித்து வாயில் கொடுக்க மாட்டார். இப்போது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது சரிதத்தில் இல்லாத ஒரு விஷயம். குஷா பாவ் என்ற ஒரு மனிதர், குஷா பாவ் என்ற ஒரு மனிதர், இவரோட வேலையே என்ன தெரியுமா? இந்த பில்லி சூன்யம் வைக்கிறது, இந்த ஏவல் பண்ணுறது, செய்வனை பண்ணுறது, இதே தான் அவரோட வேலை. இந்த குஷா பாவ் அப்படின்னு இன்னொன்று என்ன பண்ணுவாராம், இதற்கு சில பேர் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த விபூதி வரவழைக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய. அதை கண்டு பல போலீஸ் சாமியார்களை கண்டு மக்கள் ஏமாறுகின்ற காரணம் என்ன தெரியுமா? திடீர்னு நான் ஒரு தெளிவான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். இது இந்த ஆன்மீகம் தொடர்புடையவர்கள் இதை மாதிரி காரியத்தை பண்ண மாட்டாங்க. இந்த விபூதியை சும்மா வரவழைக்கிறது, இந்த சிலையை தூக்கி போடுறது, இதெல்லாம் மக்கள் ஏமாந்து போகிறார்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். இப்போ இதை பார்த்தோன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆஹா இவர் என்ன சொன்னால் நமக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு தவறான முடிவுக்கு அவரை பின்பற்ற தொடங்குகிறார்கள். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனால் இன்றைய நடைமுறை அதான், இன்னைக்கு நடைமுறை அதானே. அதே மாதிரி இந்த குஷா பாவ் இதெல்லாம் பாபா பேன் பண்ணுறாரு. பாபா என்ன சொல்கிறாரு? அதை மாதிரி எதுவும் கிடையாது என்றார். பாபாவே சொல்கிறார். அதை மாதிரி இதுக்கு பாபா பேர் என்ன தெரியுமா வச்சுருக்காரு? பிளாக் மேஜிக்னு பேர் வச்சுருக்காரு. பிளாக் மேஜிக் அப்படின்னா இதை மாதிரி மேஜிக் பண்ணுறவங்கள நம்ப வேண்டாம்னு சொல்கிறார் பாபா. சரி, இதற்கும் இப்போது இந்த குஷா பாவ் வாழ்க்கையிலே பாபா நடத்திய லீலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் காஞ்சி மகா சுவாமிகள் திருவானைக்காவலில் முகாம் இருந்தபோது நடந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டுருக்கோம். அந்த மகா சுவாமிகளை தரிசிக்கிறதுக்காக திருவானைக்காவலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலேருந்து ஒரு கிராமத் தலைவரும் ஒரு 3 அந்த கிராமவாசிகளும் மகா சுவாமிகளை தரிசிக்க வர, மகா சுவாமிகள் திருவானைக்காவல் சங்கர மடத்தில் இருக்கார். அவள் கிராமத்தில் அவள் கட்டியிருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் செய்யணும், எங்களுக்கு பண வசதி கிடையாது, நாங்கள் ஒரு சிவாச்சாரியரை தேடி போக முடியாது, நீங்கள் ஒரு சிவாச்சாரியரை நியமித்து கொடுங்க,
அவர் எங்கள் கிராமத்துக்கு வந்து ஒரு நாளை குறிச்சிட்டு அந்த தினத்தில் கும்பாபிஷேகம் பண்ணி கொடுக்கட்டும், அவரோட குழுவினரோடு வந்து பண்ணி கொடுக்கட்டும். எங்களால் எங்கள் சக்திக்கு உட்பட்டு என்ன சம்பாவனை பண்ண முடியுமோ நாங்கள் அதை கொடுக்குறோம். அந்த தொகை கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும், நீங்கள் சொல்லி ஏற்றுக்க சொல்லுங்கன்னு சொல்கிறார். மகா சுவாமிகளும் என்ன பண்ணுறார், ஒரு தலைமை சிவாச்சாரியார் கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி இது போல் போய் பார்த்துட்டு வா, உனக்கு என்ன தேவையோ அதை அகிலாண்டேஸ்வரி கொடுப்பான்னு சொல்லிட்டார். இந்த தலைமை சிவாச்சாரியார் ஒரு நாள் என்ன பண்ணுறார், நேராக அந்த கிராமத்துக்கு போகிறார். அந்த கிராமத் தலைவர் இவரை வரவேற்று கூட்டிட்டு போயிட்டு அந்த கோவிலை சுற்றி காட்டுறார். அந்த மாரியம்மன் கோவில் கிட்டத்தட்ட பூர்த்தி ஆயிடுத்து, வர்ணங்கள்லேருந்து எல்லா வேலையும் பூர்த்தி ஆயிடுத்து. அந்த கலச ஸ்தாபனம் அப்படிங்கிற சின்ன சின்ன வேலைகள் மட்டுமே இருக்குது, எல்லாமே தயாராக இருக்குது. இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு என்ன பொருட்கள் வேணுமோ எல்லாவற்றையும் நீங்கள் தயார் பண்ணி கொண்டு வரணும். இந்த கும்பாபிஷேகத்துக்கு சகல விதமான திரவியங்களும் தேவை. யாகசாலை பூஜை நடக்கணும், அந்த யாகசாலையில் பலவிதமான பொருட்களை நம்ம போடணும். இவை எல்லாவற்றையும் நீங்களே வாங்கிட்டு வாங்கோ. உங்களோட குழுவினரே வந்து இந்த யாகசாலை பூஜையை பண்ணி கும்பாபிஷேகத்தை பண்ணுங்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லியாச்சு. அன்னைக்கு காஞ்சி பெரியவர் முன்னாடி சொன்னோமே, அதே போல் எங்களால் என்ன முடியுமோ அந்த தொகையை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் மகா பெரியவா உத்தரவுப்படி நாங்கள் இப்படி செய்கிறோன்னு அந்த தலைவர் சொன்னார். அன்னைக்கும் இந்த சிவாச்சாரியார் என்ன சொன்னார், அப்படியே ஆகட்டும் காஞ்சி மகா பெரியவர் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாளை குறிச்சிட்டு எத்தனை காலம் பூஜை பண்ணணுங்கிறதையும் சொல்லிட்டு எல்லா பொருட்களையும் நானே எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு சிவாச்சாரியார் போயிட்டார். அந்த கும்பாபிஷேகத்துக்கு உண்டான நாள் வந்தது. முதல் நாளே இந்த தலைமை சிவாச்சாரியார் குழுவினர் அத்தனை பேரும் இங்கே வந்து அந்த யாகசாலை பூஜைகளை ரொம்ப விமரிசையாக ஆரம்பித்து பல காலங்கள் பண்ணி அடுத்த நாள் வந்து அந்த யாகசாலை பூர்ணாகதி முடிச்சுட்டு அந்த கடங்கள்லாம் புறப்பட்டு போய் கும்பாபிஷேகமும் அந்த மாரியம்மன் கோவிலுக்கு ரொம்ப விமரிசையாக நடந்து முடிஞ்சு கொடுத்தோம். அந்த மக்களோட ஏக்கம், அந்த கிராம தலைவரோட ஏக்கம், அந்த கிராமவாசிகளோட ஏக்கம், ஆகா நம்ம ஊரில் இருக்கக்கூடியது ஒரே மாரியம்மன் கோவில், இந்த மாரியம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சோம். காஞ்சி மகா சுவாமிகள் பக்கத்தில் திருவானைக்கோவிலுக்கு வந்திருந்தார். அந்த மகானை பார்த்து ஒரு கோரிக்கை வச்சோம். அந்த மகானோட ஆசீர்வாதத்தின்படி, அந்த மகானோட வழிகாட்டுதல் படி ஒரு ஆச்சாரியர் கடந்து கும்பாபிஷேகத்தை முடிச்சிட்டோம். நம்மளால் முடிஞ்ச சம்பாவனையை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. நம்மளால் பொருள் அதிகம் திரட்ட முடியல, எல்லா திருப்பணிக்கே பணத்தை கொடுத்துட்டதுனால யாராலும் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுக்க முடியல. எத்தனை பேர்த்து தான் போய் திரும்ப திரும்ப பணத்தை கேட்கறதுன்னு இந்த கிராமத் தலைவர் என்ன பண்ணுறார், தன் சக்திக்கு உட்பட்டு தன்னால் என்ன தயார் பண்ண முடியுமோ ஒரு தொகையை கொண்டு வந்து இந்த தலைமை சிவாச்சாரியார்கிட்ட கொடுக்குறார். ஒரு தட்டில் வச்சு வெத்தலை பாக்கு பழங்கள்லாம் வச்சு சகல விதமான மரியாதைகளோட அந்த கிராமத்து அன்பர்கள் அத்தனை பேரும் சூழ்ந்திருக்கும் போது இந்த தட்டை தலைமை சிவாச்சாரியார்கிட்ட கொடுக்குறார். இந்த தலைமை சிவாச்சாரியார் அந்த தட்டை வாங்க முற்படும் போது அதில் இருக்கக்கூடிய பணத்தை பார்க்குறார். அதில் இருக்கக்கூடிய தொகையை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு கேட்குறார். அப்போ அந்த கிராமத்து தலைவர் சொல்கிறார், நாங்கள் இன்ன தொகை வச்சுருக்கோம், இன்ன தொகை தட்டில் இருக்குது சாமின்னு சொல்கிறார். இது ரொம்ப குறைவாக இருக்கே, நான் இங்கே வாங்கிட்டு வந்த பொருட்களை பார்த்தாலே, இந்த யாகசாலைக்கு தேவையான திரவியங்களை பார்த்தாலே பல மூலிகைகளை இந்த ஹோமத்தில் போட்டிருக்கோம். இந்த யாகசாலைக்கு பல பேரை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பல பேர் நேற்றைய தினத்திலிருந்து இங்கே தங்கி பூஜை பண்ணியிருக்கா, அவளுக்கெல்லாம் நான் கொடுக்கணும். உங்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து இவ்வளவு ரூபாய் நீங்கள் கொடுக்கணும். இன்ன தொகை கொடுத்தால்தான் நான் செஞ்ச செலவை நான் சரி கட்ட முடியும் அப்படின்னு திடீர்னு பேச ஆரம்பிச்சுட்டேன். மகாபெரிவா என்ன சொன்னார், இந்த தலைமை சிவாச்சாரியார்கிட்ட இவா என்ன கொடுக்குறாளோ அந்த தொகையை நீ வாங்கிக்கோ, அவகிட்ட எதுவும் பேசாத, உனக்கு என்ன தேவையோ அன்னை அகிலாண்டேஸ்வரி கொடுப்பான்னு சொல்லியிருக்கார். ஆனால் இந்த வேளையில் இந்த கும்பாபிஷேகம் பூர்த்தியான உடனே இந்த சம்பாவனை கொடுக்கும்போது இவரோட மனசு மாறிடுத்து. இவர் கிராமத் தலைவர்கிட்ட கேட்குறார், என்னது நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன், நீங்கள் இவ்வளவு கொஞ்சமாக வச்சு கொடுக்குறாளே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த கிராமத்து தலைவர் சொல்கிறார், சாமி மன்னிச்சிடுங்க, இந்த காஞ்சி மகாபெரியவரை வச்சுட்டு தானே நான் அன்றைக்கி பேசினேன் உங்ககிட்ட. அந்த சாமி தானே அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னது, எங்களுக்கு கும்பாபிஷேகத்துக்கு செலவழிக்க சக்தி இல்லை,
கும்பாபிஷேகத்துக்கு எங்களால் பணத்தை ஒதுக்க முடியல, எங்கள் கிராமத்தில் ஒரு கோவில் கட்டி அப்படியே பாதியில் நிற்கிறத பார்த்தா எங்களுக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு நாங்கள் வந்து சொன்னோம். அப்போ தான் அந்த சாமி, அந்த மகாபெரிவா என்கிற தெய்வம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒரு வழியை காமிச்சு நானே ஒருத்தர் அனுப்புகிறேன், எவ்வளவு முடியுமோ கொடுங்கோன்னு சொன்னது. சொல்லித்தான் நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு வந்தேள். இப்போ நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே சாமி, அன்னைக்கு அந்த தெய்வத்துக்கு முன்னால் ஒரு வாக்கு நீங்கள் சொன்னீங்க, அந்த வாக்கை மீறி இப்படி பேசுகிறீங்களேன்னு இந்த கிராமத்து தலைவர் அவரை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டார். தலைமை சிவாச்சாரியார் கரெக்டாக சொன்னார், நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நான் செஞ்ச தொகை எனக்கு கிடைக்கலன்னா நான் எவ்வளவு செலவழிச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் இன்ன தொகை எனக்கு நீ கொடுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் எவ்வளவோ செலவழிச்சிருக்கேன்ப்பா, இதுக்கு எத்தனையோ திரவியங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன், பல கிடைத்தற்கரிய மூலிகைகளை கொண்டு வந்திருக்கேன், நிறைய மாலைகள் பயன்படுத்தியிருக்கோம், இத்தனை அர்ச்சகர்களை கூட்டிட்டு வந்திருக்கேன், இத்தனை பூஜகர்கள் வந்து இங்கே ஹோமம் பண்ணியிருக்கோம், பூஜை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் உங்கள் கிராமம் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். நான் கையை விட்டு காசு போக முடியாது இல்லையாப்பா அப்படின்னு தலைமை சிவாச்சாரியார் சொல்கிறார். இந்த கிராமத்து தலைவரும் தன்னோட ஸ்டாண்டை சொல்கிறார் திரும்ப, சாமி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்கிட்ட இருந்த பணம் முழுக்க நான் செலவு பண்ணிட்டேன், என்ன தொகை வசூலாச்சோ அவை அத்தனையும் கொண்டு திருப்பணி முடிஞ்சு போச்சு, இதற்கு மேலே என்னோட கை காசை போட்டு தான் நான் உங்களுக்கு இன்றைய தினம் இந்த சம்பாவனை கொடுக்குறேன். இந்த சம்பாவனை முழுக்க என்னோட சொந்த காசு, இந்த காசை கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழி கிடையாது, வேற யார்கிட்டையும் இப்போ நான் போய் பொருள் கேட்க முடியாது, பண உதவி கேட்க முடியாது, எல்லாருமே கொடுத்து சலிச்சுட்டாங்க. அதனால தான் நான் சாமி உங்களுக்கு தரேன், இதை நீங்கள் சந்தோஷமாக வாங்கிக்கணும். அந்த மகா பெரியவா என்கிற தெய்வம் அன்னைக்கு உங்களை வச்சுண்டு அப்படி தானே சொன்னதுன்னு திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். ஆனால் அந்த தலைமை அர்ச்சகர் தான் பிடிச்ச பிடியிலேயே நின்றுட்டு இருந்தார். நீங்கள் சொல்கிறது எல்லாம் வாஸ்தவம் தான், மகாபெரிவா அன்னைக்கு சொன்னார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைய தினம் நான் இவ்வளவு செலவழிச்சிருக்கேன்னு சொல்கிறேன், நானும் உங்கள்கிட்ட அடாவடியாக எதுவும் கேட்கல, நான் என்ன செலவழிச்சோனோ அதையாவது எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு திரும்ப சொல்கிறார். அந்த கிராமத்து தலைவர் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறார். அவருக்கு ஒரே ஒரு முடிவு தான் தோணித்து. அந்த நேரத்தில் இந்த தலைமை சிவாச்சாரியாருக்கு உண்டான பணத்தை கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா அவர்கிட்ட பணமும் கிடையாது, ஹாட் கேஷ் எதுவும் கையில் வச்சுருக்கல. ஒரே ஒரு முடிவை மட்டுமே அவரோட மனசில் தோணித்து, இதன்படி பண்ணினால் மட்டுமே இவருக்கு உண்டான தொகையை நம்மால் இப்போ கொடுக்க முடியும், இவரையும் இதற்கு மேலே வெறுங்கையோடு அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி தனது மனைவியை இந்த கோவிலுக்கு வரவழைச்சார். மனைவியை கோவிலுக்கு வரவழைச்ச பிறகு இந்த கிராமத்து தலைவர் தனது மனைவி கிட்ட ஒரு வேண்டுகோளை வச்சார். என்ன வேண்டுகோள் அப்படிங்கிறதையும் இந்த பணம் அவருக்கு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறதையும் அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.